அரசு சபையில் வைத்து அவருடைய ஒரு நண்பர் சந்திக்கின்றார். நண்பர் சந்தித்து இமாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், இமாம் அவர்களே, ஹல் ரஅய்த முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதாவது கனவிலே கண்டதுண்டா என்று கேட்டதற்கு நான் காணவில்லை என்று பதிலளிக்கின்றார்கள் இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அவர்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த நண்பர் மீண்டும் கேட்கின்றார், நீங்கள் இன்னுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணவில்லை என்று கேட்டவுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாய் நிறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிழு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய் அல் கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல புகழ்பாக்கள் பாடப்பட்டிருக்கின்றன, பல காவியங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன, பல கவிகள் படிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே பிரேத்தியகமான பல கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஷாயிரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பெருமானாரை மாத்திரம் புகழ் பாடுவதற்கென்று, அவர்களை பற்றி கவிகளை ஏற்றுவதற்கென்று பல கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். உதாரணமாக கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற பல சஹாபாக்கள் பெருமானாரை பற்றி மாத்திரம் கவி பாடுவதற்கென்று பிரேத்தியமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அதன் பிற்பட்ட காலங்களிலும் கூட பல பிரபலியமான இமாம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல புகழ்பாக்களையும் புகழ் மாலைகளையும் பாடியிருக்கின்றார்கள். அந்த வரிசையில்தான், அந்த தோரணையில்தான் நாம் எல்லோரும் பிரபலியமாக அறிந்த, எல்லோராலும் போற்றப்படுகின்ற, உலக மக்கள் யாவரும் அறிந்த ஒரு புகழ் மாலை தான், ஒரு பிரசித்தம் பெற்ற ஒரு புகழ் பாதான் இந்த புர்தா ஷரீஃப் என்பது. இந்த புர்தா ஷரீஃபை இயற்றிய இமாம் தான் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இமாம் பூசிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரா 608 பிறக்கின்றார்கள். பூசிரி என்பது அவர்களுடைய பெயர் கிடையாது. அவர்கள் மிஸ்ர் நாட்டிலே அல் பூசிர் என்கின்ற கிராமத்திலே பிறந்ததால் அந்த கிராமத்தோடு அவருடைய பெயரை இணைத்து அல் பூசிரி என்று கூறப்படுகின்றது. அவருடைய இயற்பெயர் அபு அப்துல்லா முஹம்மது பின் சயீத் அல் பூசிரி ரஹிமஹுல்லா என்பதாகும். இதுதான் அவருடைய இயற்பெயராக காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் பூசிரி என்ற பெயரின் மூலமாகத்தான் பிரபல்யமடைகின்றார்கள். உதாரணமாக இமாம் புகாரி ரலியல்லாஹு என்கின்றோம், அவருடைய இயற்பெயர் முஹம்மது பின் இஸ்மாயில் என்பதாகும். ஆனால் மக்களிடத்தில் அவருடைய ஊரான புகாரா என்ற ஊரை இணைத்து கூறுவதன் மூலமாகத்தான் புகாரி என்று கூறி அவர்கள் அதன் மூலமாகத்தான் பிரபல்யமடைகின்றார்கள். அதே போன்றுதான் அல் பூசிர் என்கின்ற அந்த அவருடைய ஊரின் மூலமாக அந்த பெயரை இணைத்து அல் பூசிரி என்பதன் மூலமாகத்தான் இமாம் அவர்கள் பிரபல்யம் அடைகின்றார்கள். அப்படிப்பட்ட இமாம் ஹிஜ்ரி 608 பிறக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரா 696 வஃபாத்தாகின்றார்கள். இமாம் அவருடைய தந்தையின் பெயர்
சையீத் பின் ஹம்மாத் ரஹிமவுல்லா என்பதாகும். அவரும் ஒரு சாலிகான நல்லடியாராக அன்றைய காலத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அவர்கள் சிறுவயது முதலேயே அவருடைய ஊரிலே ஆரம்ப கல்வியை கற்கின்றார்கள். மொழி, இலக்கணம், இலக்கியம், இஸ்லாமிய வரலாறு போன்ற அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விடுகின்றார்கள். குர்ஆனை சிறுவயதிலே மனநமிட்டுக் கொள்கின்றார்கள். அதே போன்று எகிப்திலே சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகமான ஜாமியத்துல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே அவருடைய படிப்பையும் முடிக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய தசோஃபு கலையும் ஒரு இமாமிடத்தில் கற்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் அபுல் அப்பாஸ் அல் முருசி ரஹிமவுல்லா. அபுல் அப்பாஸ் அல் முருசி ரஹிமவுல்லா அவர்கள் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரதியுல்லாஹுடைய மாணவராகும். அபுல் ஹசன் ஷாதுலி ரஹிமவுல்லாவுடைய மாணவராகிய அபுல் அப்பாஸ் அல் முருசி ரஹிமவுல்லாவிடத்தில் தான் தசோஃபு கலையும் இமாம் பூசிரி ரஹிமவுல்லா அவர்கள் கற்கின்றார்கள். அதே போன்று இவ்வெல்லா கலைகளையும் விட அவர்கள் கவிதை புனைவதில் கவியாற்றல் படைத்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த திறமையின் காரணமாக அன்றைய காலத்தில் அரச சபை கவிஞராகவும் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அதே போன்று முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய கவிகளை பாடியிருக்கின்றார்கள். சிறிய சிறிய பைத்துக்கள், சிறிய சிறிய கவிகளை இயற்றி பாடியிருக்கின்றார்கள். அதிலும் பிரபல்யமான இந்த புர்தா ஷரீஃபை பாடுவதன் மூலமாகத்தான் அவர்கள் பிரபல்யம் அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த புர்தா ஷரீஃபு அவர்கள் ஏற்றுவதற்கு முன்னால் அதற்கு ஒரு பின்னணி இருந்தது. அந்த பின்னணியின் மூலமாகத்தான் இந்த புர்தா ஷரீஃபை ஏற்றுகின்றார்கள். இந்த புர்தா ஷரீஃபின் மூலமாகத்தான் இமாம்கள் உலகம் போட்டுகின்ற ஒரு பிரபல்யமான இமாமாக மாறுகின்றார்கள். ஒரு முறை இமாம் அவர்களை அரசு சபையில் வைத்து அவருடைய ஒரு நண்பர் சந்திக்கின்றார். சந்தித்து இமாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், இமாம் அவர்களே, ஹல் ரஅய்த முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதாவது கனவிலே கண்டதுண்டா என்று கேட்டதற்கு நான் காணவில்லை என்று பதிலளிக்கின்றார்கள் இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அவர்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த நண்பர் மீண்டும் கேட்கின்றார், நீங்கள் இன்னுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணவில்லை என்று கேட்டவுடன் ஒரு விதமான கவலை இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாவிடத்தில் ஆட்கொண்டு விடுகின்றது. நான் பெருமானார் மீது காதல் கொண்டிருக்கின்றேன், பெருமானாரை பற்றி நிறைய கவிகள் பாடியிருக்கின்றேன், நிறைய காப்பியங்களை எழுதியிருக்கின்றேன், ஆனால் நான் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்ற ஏக்கம் அவரிடத்திலே ஆட்கொண்டு விடுகின்றது. எனவே மீண்டும் பெருமானார் மீது பைத்துகளை ஏற்றுகின்றார்கள், கவிகளை ஏற்றுகின்றார்கள், புகழ் மாலைகளை பாடுகின்றார்கள். பாடி பாடி அவருடைய ஏக்கம் முழுவதும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவையேனும் என்னுடைய வஃபாத்திற்கு முன்னர் கண்டுவிடக் கூடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் இந்த 163 அடிகளை கொண்ட புர்தா ஷரீஃபையும் இயற்றுகின்றார்கள். அந்த புர்தா ஷரீஃபை இயற்றியது ஒரு விசேடம் என்னவென்றால் இமாமுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர்கள் ரகசியமாக அந்த புர்தா ஷரீஃபை அவர்களிடத்தில் வைத்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று நாள் போக போக அவருடைய ஏக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஏக்கத்தாலும் கவலையினாலும் ஒரு பக்கவாதத்தால் அந்த பீடிக்கப்பட்டு விடுகின்றார்கள் இமாம் அவர்கள். அந்த கவலையில் தான் ஒரு நாள் இமாம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடைசூழ கனவிலே வந்து அந்த பைத்தை படிக்க சொல்லி பைத்தை படித்து பெருமானாருடைய முபாரக்கான கைகளை தடவதன் மூலமாக அவருடைய நோய் குணமடைந்து விடுகின்றது. அப்ப அந்த அடுத்த நாள் நோய் குணமடைந்து இமாம் அவர்கள் சுபக தொழுகைக்காக வேண்டி செல்கின்றார்கள். சுபக தொழுகைக்காக வேண்டி செல்கின்ற சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இமாம் அவர்களை சந்தித்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, நீங்கள் எனக்கு அந்த கவியை கொஞ்சம் படித்து காட்டுங்களேன், அந்த கவியை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன் என்று கேட்டவுடன் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எத்தனையோ கவிகள் படித்திருக்கின்றேன், எத்தனையோ புகழ் மாலைகளை பாடியிருக்கின்றேன், நீங்கள் எதை கேட்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த இமாம், அந்த சாலிகான மனிதர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர் கேட்கின்றார், அமின் ததக்குரு ஜீரானின் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவியை நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்டவுடன் இமாம் அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி விடுகின்றார்கள், வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். யாருக்குமே தெரியாத கவி, நான் மாத்திரம், என்னுடைய குடும்பத்தாருக்கு கூட தெரியாது, எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் அந்த தெரிந்த கவியை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவுடன் அந்த சாலிகான மனிதர் கூறுகின்றார், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களை கனவில் கண்ட நேரத்தில் ஒரு சபையுடன் தான் நீங்கள் கண்டிருப்பீர்கள், அந்த சபையிலே நானும் உட்கார்ந்திருந்தேன் என்று அந்த சாலிகான மனிதர் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். உடனே இமாம் அவர்கள் ஆச்சரியத்தில் அந்த கசீதத்துல் புர்தாவை அந்த சாலிகான மனிதரிடத்தில் அவ்வாறு முழுமையாக படித்து காட்டுகின்றார்கள். அந்த சாலிகான மனிதர் தான் அன்றைய காலத்தில் அரசராக இருந்த தாகிர் என்ற மன்னருடைய அமைச்சரவையிலே கடமையாற்றிய ஷிஹாபுத்தீன் என்ற ஒரு சாலிகான அந்த ஊருடைய மனிதர். அதே போன்று இந்த கசீதத்துல் புர்தாவை நாம் அதிகமாக வளமையாக ஓதி வருவதன் மூலமாக நிறைய எங்களுக்கு பிரயோசனங்கள் கிடைக்கின்றன. அதே போன்று பொதுவாக எங்களுடைய நோய் நொடிகள் பலாய் முசீபத்துக்கள் நீங்கினாலும் ஒவ்வொரு பைத்துகளுக்கும் என்று தனியான பிரயோசனங்கள், தனியான விஷயங்கள் எங்களுக்கு பிரயோசனங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நஅம் சரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரு லذாத்தி பில் அலமி என்ற பைத்து இருக்கின்றது. அந்த பைத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பின்னால் தொடராக தூக்கத்துக்கு செல்கின்ற பொழுது ஓதி வருகின்ற பொழுது நாம் அவ்வாறு ஓதி எங்களை தூக்கம் மிகைத்து விட்டது என்று சொன்னால், தூக்கம் வரைக்கும் ஓதி இருந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம் என்று இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லா புர்தா ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்ராஹிம் பாஜூரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான நிறைய பைத்துகளுக்கு பல பிரயோசனங்களை ஒவ்வொரு பைத்துகளுக்கும் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பிட்டு விட்டு அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஒவ்வொரு பைத்துடைய இறுதியிலும் ஹாதா முஜர்ரபுன், இது உண்மையிலேயே அனுபவ ரீதியான பிரயோசனம் கண்ட விடயம், அனுபவ ரீதியாக எல்லோரும் அனுபவித்த விடயம். வெறுமனே போற போக்கில் யாரும் இது இப்படியான பிரயோசனம் இருக்கு அதை செய்யுங்க என்று மாத்திரம் சொல்லலை. எல்லோரும் அதை அனுபவ ரீதியாக அந்த பிரயோசனத்தை பெற்ற காரணத்தினால்தான் இவ்வாறான கிதாபுகளிலே பதிவு செய்து குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமைக்கினியவர்களே, இவ்வாறான பல பிரயோசனங்களையும் பல நுட்பமான விடயங்களையும் பொதிந்தான் இந்த கசீதத்துல் புர்தா ஷரீஃப். எனவே அந்த புர்தா ஷரீஃபை தினமும் ஓதி எங்களுக்கு இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துக்கள் நோய் நொடிகளை நீக்கி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.